ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது. நன்றி அப்பா. நீரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளவும் கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய சூழ்நிலைகள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பாதைகள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையில இருக்கிறீங்களோ, என்ன காரியத்துல நின்று கொண்டிருக்கிறீங்களோ, எதை எதிர்நோக்கி சோர்வோட நிற்கிறீர்களோ, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது திடன் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். யோவான் 16 கடைசி வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவரிடத்தில் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் படிக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரா? சொல்லுகிறார். யாருக்கு? நமக்கும் அந்த சீஷர்களுக்கு இதை சொல்றாரு. ஏனென்றால் 3.5 வருடம் அவர்களோடு கூட ஒரு ஊழிய பாதையில நின்று கொண்டிருக்கிறார். அவர் மேசியா என்று விசுவாசித்து அவர் பின்பதாக சீஷர்கள் என்ன செய்யறாங்க? போறாங்க. இன்னும் சிறிது நேரத்துல அவர் பிடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரணத்திற்கு உள்ளாக அவர் என்ன செய்யணும்? கடந்து செல்லணும். அதனாலதான் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த துன்பத்திற்கு மத்தியில போகும் பொழுது, அந்த உபத்திரவங்களை அந்த சீஷர்கள் சந்திக்கும் போறதுக்கு முன்னாடியே அங்க என்னெல்லாம் தேவையோ அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும், நான் போவேனே ஆகில் என்றென்றைக்குமாக தேற்றரவாளனை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன். தேற்றரவாளன், கம்ஃபர்டர். அவருக்கு பேரே என்னது? நம்மளை கம்ஃபர்ட் பண்றவராம். நம்ம நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள்ல நம்மை தேற்றி ஆற்றி நம்மை பலப்படுத்தி நம்மை சீர்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்தி அவருடைய வழிகளுக்கு நேராக கூட்டி செல்வதற்காக ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள் இருக்கிறார். மரித்து போகிற நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதற்காகவும், நம்ம சூழ்நிலைகள்ல எந்த பகுதி மரித்து போய் இருக்கிறதோ அதை உயிர்ப்பிக்கிறதற்காகவும், நம்ம மூலமாக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காகவும் அவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். என் நாமத்தினால நீங்க எதையுமே கேட்கல, என் நாமத்தினால நீங்க என்ன கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்றாரு. இந்த அதிகாரத்துல சீஷர்களோடு ரொம்ப அழகாக அவர் பேசுகிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, என்கிட்ட சமாதானம் இருக்கும் பொருட்டு இவைகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முன்பதாகவே இதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அது அன்றைக்கு சீஷர்களுக்கு மாத்திரம் சொன்னது இல்லை, இன்றைக்கு அவர் நமக்கும் அதை சொல்லுகிறார். ஏனென்றால் உலகம் யார் கையில இருக்கு? சாத்தானுடைய கையில இருக்கு. வாசிக்கலாம்.
யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உலகத்துக்கு அதிபதி யாரு? பிசாசானவன். தேவன் உலகத்தை படைத்து சாத்தான் கையில கொடுக்கல. உலகத்தை படைத்து அவர் மனிதர்கள் கையில் கொடுத்தார். மனிதன் அதை சாத்தானுக்கு என்ன செய்கிறார்? கொடுத்து விடுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உலகம் அவனுக்குள்ளதான் இருக்கு. இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வந்து நம்மை மீட்டு எடுத்து ஒரு ரட்சிப்பை சிலுவையில் அவர் கொடுத்திருக்கிறார். அது ஒரு ஓப்பன் இன்விடேஷன். யாருனாலும் அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்ளுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருக்குள்ளதான் இருக்கிறாங்க? பொல்லாங்கனுக்குள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? உலகத்துலதான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய சொத்தாகிய நாம் ஒரு எதிரியின் கோட்டைக்குள் இருக்கிறது. அப்ப எதிரியோட நோக்கம் அதுல யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் தான். தேவனுடைய உறவிலிருந்து நம்மை பிரிப்பதற்கும், அவர் நமக்கு என்ன நன்மையான திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை தடுப்பதும், அவருடைய வழிகள்ல இருந்து நம்மளை பிரிக்க செய்கிறதும் இதுதான் உன்னுடைய நோக்கம். அதனாலதான் இந்த உலகத்துல என்ன வருது? உபத்திரவங்கள் வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உபத்திரவங்களை எதிர்பார்க்க வேண்டும். ஒரு பிரச்சனைய எதிர்பார்த்தாதான் அந்த இடத்துல நம்மளால அதை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். பிரச்சனை, உபத்திரவங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நோய், சாபம், பாவம், வறுமை, கட்டுகள், பிசாசோட பிடிகள் இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. சிலுவையில் இயேசு கிறிஸ்து எதை சுமந்து முடித்து விட்டாரோ அந்த உபத்திரவத்தில் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக சென்றாரோ பாவம், மரணம், நோய் அப்படிங்கிற ஒரு விதியை அங்க என்ன செஞ்சிட்டாரு? ஏதேன் தோட்டத்துல ஏக்கி விட்டுட்டாரு. அது இயங்கி கொண்டிருக்கிறது, அது நிறுத்தப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை மேற்கொள்ளக்கூடிய அவருடைய ஜீவன் என்கின்ற விதியை சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? ஏக்கி விட்டிருக்கிறார். ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து முடித்த எந்த காரியத்தோட உபத்திரவத்திலையும் என்ன செய்ய வேண்டாம்? இருக்க வேண்டாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். தேவன் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் இல்லை. தேவனுக்கு நம்மை அவருடைய உறவுக்குள் இழுத்து கொள்வதற்கு சாத்தானுடைய உதவி தேவையில்லை. அவருடைய வார்த்தை போதும். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. 16வது வசனம் மறுபடி வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், அதாவது நீங்களும் நானும், தேவனுடைய பிள்ளைகள் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக வேத வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு பிரச்சனையை கொடுத்துதான் அவருடைய உறவுக்குள்ள நம்மளை அழைக்கணும்னு அவசியம் இல்லை. உலகத்துல சாத்தான் இருக்கிறான், உலகத்துல உபத்திரவம் இருக்கு, உலகத்துல நோய் இருக்கு, உலகத்துல போராட்டம் இருக்கு. ஆனா நம்ம அறியாமையினாலையும் நம்முடைய சொந்த இச்சைகள்னாலையும் அதுல போய் மாட்டிக்கொள்ளும் பொழுது, அந்த நேரத்திலையும் அவரை பற்றி பிடிக்கும் பொழுது அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராகவும் உண்மையுள்ளவராகவும் அன்புள்ளவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் அவர் சுமந்த எந்த காரியத்தையும் நம்ம சுமக்க அவசியம் இல்லை. ஆனா அவர் ஒரு விஷயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கவில்லை.
மனிதர்கள் மூலமாக வருகின்ற உபத்திரவத்திலிருந்து அவர் என்ன செய்யல? நமக்கு விடுதலை கொடுக்கல. ஆனா அதை தாங்குவதற்கும் அதுல தப்பி செல்வதற்கும் அவர் நமக்கு பலனையும் வாழ்வையும் வல்லமையையும் அவருடைய அன்பை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. உலகத்தின் அதிபதியான பிசாசானவன் உலகம், உலக காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகள், அவனுக்கு கீழே இருக்கிற மனிதர்களை கொண்டு அந்த உபத்திரவத்தை நமக்கு என்ன செய்யறா? கொடுக்கிறான். அது துன்பம் மாத்திரம் இல்லை. இந்த உபத்திரவம் அப்படிங்கிறதற்கு கிரேக்க மொழியில ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. உலகத்தின் மூலமாக வரக்கூடிய மன அழுத்தம், பிரஷர், உலகத்தின் மூலமாக வரக்கூடிய இச்சை, இதுவும் உபத்திரவங்களுக்கு காரணமாகிறது. இப்படியும் அவன் சோதனையை நமக்கு என்ன செய்யறா? கொடுக்கிறான். ஏன்னா நம்மளுடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளுக்கு சோதனை எப்படி வந்தது? பயப்படுற விதமா வந்துதா? இச்சிக்கப்படத்தக்க விதமா வந்துதா? இச்சிக்கப்படத்தக்க விதமா இருந்தது. கண்களை கவரும் விதமாக, புசிக்கிறதற்கு ஏற்ற விதமாக, பார்க்க அழகாக, இப்படிதான் தேவ பிள்ளைகளுக்கு அநேக சோதனைகள் வருது. உலகத்தில் உள்ளவைகளை காண்பித்து கவரும் விதமாக நம்மை அதற்கு அடிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் அவருடைய வழியிலிருந்தும் அவருடைய உறவுல இருந்தும் என்ன செய்யறான்? பிரிக்கிறான். இந்த சோதனை நமக்கு என்ன செய்யறது இல்ல? தெரியறது இல்ல. வாசிக்கலாம், யாக்கோபு 4:4. விபசாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஒரு கணவன் மனைவி அந்த உறவை தவிர வேறொரு உறவிற்கு செல்லும் பொழுது உலகம் அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குது இல்லையா? அதே பெயரை தான் இங்க தேவன் என்ன செய்கிறார்? சொல்கிறார். அவரை விட்டு, அவரை முதன்மைப்படுத்துவதை விட்டு உலகத்தை முதன்மைப்படுத்தும் பொழுது நம்ம இன்னொரு காரியத்தை என்ன செய்யறோம்? இச்சிக்கிறோம். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு என்ன செய்யறானா? எதிரியாகிறான். அப்ப நீங்க கேட்கலாம், நம்ம உலகத்துல தானே இருக்கிறோம், உலகத்துல இருந்துகிட்டு நம்ம இதெல்லாம் எப்படி விட முடியும்? இயேசு கிறிஸ்து உலகத்தில் தான் இருந்தார். ஆனால் உலகத்திற்கு உரியவராக அவர் என்ன செய்யல? இல்ல. தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் நமக்கு அனுபவிக்க தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அதை ஆளுகை செய்ய வேண்டுமே தவிர அது நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. உலகம் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்திற்கும் தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உலகம் கொடுக்கின்ற செல்வம் தேவனிடமிருந்து நம்ம என்ன செஞ்சிரும்? பிரித்துவிடும். அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அவருடைய உறவில் செல்ல செல்ல, அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க, அவரை முதன்மைப்படுத்த நமக்கு தேவைகள் எல்லாம் இயல்பாகவே என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். அப்படி வருகின்ற ஐஸ்வர்யம் நம்முடைய கண் ஐஸ்வர்யத்தின் மேல இருக்காது. யார் மேல இருக்கும்? தேவன் மேல இருக்கும். இப்படிதான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏனென்றால் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற செல்வத்தை காட்டிலும் அவர் நம்மை முக்கியமானதாக பார்க்கிறார். அந்த செல்வம் நம்மை அழித்து விடக்கூடாதுன்னு அவர் என்ன செய்கிறார்? நினைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எடுத்துக்கோங்களேன். ஆபிரகாமா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், தாவீது ராஜாவா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் செல்வ சீமான்கள். அவங்கெல்லாம் ராஜாக்களாக இருந்தாங்க. ஒரு நாட்டை ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தாங்க. தேவன் அவங்கள அழைத்த அழைப்பும் அவங்க பெற்றுக்கொண்ட பலனும் அடுத்த நாளே நடந்துதா? எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்திற்கும் அதை அவங்க சொந்தமாக்கி கொண்டதற்கும் இடையில ஒரு காலகட்டம் இருந்தது.
அந்த காலகட்டம் என்ன செஞ்சது அப்படின்னா, தேவனுடைய உறவிற்குள் அவங்க செல்ல செல்ல உலகத்தை விட அவரை முதன்மையாக பார்க்க வைத்தது. அதற்கு பின்னாடி அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு என்ன செஞ்சது? நிறைவேறியது. தேவனுடைய ஆசீர்வாதம் இப்படிதான் வரும். ஆனா சாத்தான் கொடுக்கின்ற ஆசீர்வாதமோ, அவன் கொடுக்கின்ற அந்த ஐஸ்வர்யமோ, அவன் காண்பிக்கின்ற உலக பிரகாரமான முக்கியமான பொருட்களோ நம்ம இச்சிக்கப்படத்தக்க விதமா தான் இருக்கும். அது தவறு இல்லையே என்று சொல்லுகிற விதமா தான் இருக்கும். உலகம் அதை முதன்மையானதாக பார்க்கும். அதோட ஸ்டாண்டர்ட் வேற. உலகத்தோட ஸ்டாண்டர்ட் வேற, தேவனுடைய பிள்ளைகளோட ஸ்டாண்டர்ட் வேற. இது தெரியாததுனாலதான் ஒரு விசுவாசி தன்னோட அடையாளத்தை இழந்து நிற்கிறார். உலகம் ஒன்றை முக்கியமானதாக பார்க்கும், தேவன் அப்படி பார்ப்பது இல்லை. தேவன் வெளி தோற்றத்தை அல்ல, அவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். யோசேப்பு எல்லாவற்றையும் இழந்து, அவர் கையில எதுவுமே கிடையாது, அங்கு அடிமை சந்தையில் நின்று கொண்டிருக்கிறார். அடிமை சந்தையில அடிமைகளை வாங்குவதற்காக பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற ஒரு மந்திரி போகிறார். ஒரு அமைச்சர் போகிறார்னு சொன்னா தனியா போவாரா? இல்ல, கூட உள்ள அதிகாரிகளோடு தான் அவர் என்ன செஞ்சிருப்பார்? போவார். கையில ஆபரணங்கள், கழுத்துல ஆபரணங்கள். போய் அங்க யோசேப்பு முன்னாடி நிற்கிறார். யோசேப்பு கையில என்ன இல்ல? போட ஆடை கூட அவர்கிட்ட இல்ல. வசனம் சொல்லுது, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவரானார். ஆங்கிலத்துல எப்படி இருக்கும்னா, he was a successful man அப்படின்னு இருக்கும். தேவனுடைய பார்வையில அங்க யாரு வெற்றியுள்ள மனிதனா இருந்தாரு? யாரு செழிப்புள்ள மனிதனாக இருந்தா? ஒன்றுமே இல்லாத யோசேப்பு. அப்ப அது அவர் எப்படி பார்க்கிறார்? கையில என்ன வச்சிருக்கிறோங்கிறது இல்ல, அவர் யார் கூட இருக்கிறார், அவர் யார் மூலம் செயல்பட முடிகிறது, அததான் அவர் வெற்றியாகவே என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அப்போ உலகத்திலிருந்து வருகின்ற காரியங்கள், அது மாம்சத்தின் மூலமா இருக்கலாம், மனிதர்கள் மூலமாக இருக்கலாம், அது சாத்தான் மூலமாக வருகின்ற காரியங்களா இருக்கலாம். இதை எல்லாமே தேவனுடைய வார்த்தையின்படி அது அவர்கிட்ட இருந்து வருகிறதா, இதை நம்ம பார்க்க கற்றுக்கொண்டால் நம்ம அந்த சோதனையிலிருந்து என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அந்த உபத்திரவத்தை நம்மளால மேற்கொள்ள முடியும். ஏன்னா ஆவியானவருடைய பலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உபத்திரவங்கள் உண்டு. பிசாசு மூலமா வரக்கூடிய உபத்திரவங்களை மேற்கொள்றதுக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டு அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டார். மனிதர்கள் மேல அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அந்த உபத்திரவத்தை நீங்க என்ன செஞ்சிடலாம்? மேற்கொண்டலாம். மனிதர்கள் மூலமாக வருகின்ற உபத்திரவம், அதுவும் கிறிஸ்துவை நீங்க பிரதிபலிக்கிறதினால், நீங்க தேவனோடு கூட ஒரு உறவுல இல்லாத ஒரு கிறிஸ்தவளாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உபத்திரவம் வராது. நீங்க நினைக்கலாம், அவருக்கெல்லாம் உபத்திரவமே இல்லையே, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த உறவுல என்ன செய்யல? இல்ல. ஒரு ஆற்று நீரோட்டத்துல மீன்கள் போய்கிட்டு இருக்கு. அந்த நீரோட்டத்திலேயே மீன்கள் போறதுக்கு ஈஸியா இருக்குமா? இல்ல அது எதிர்த்து வருகின்ற மீன்களுக்கு நீச்சல் அடிக்கிறது ஈஸியா இருக்குமா? எதுக்கு எளிதாக இருக்கும்? எதிர்நீச்சல் போட்டு வருகிற மீன்களுக்கு தான் கடினமாக இருக்கும். இன்றைக்கு நான் ஒரு ரகசியம் சொல்றேன். விசுவாசிகள் ஆற்று நீரோட்டத்தின் படி போகிறவர்கள் அல்ல, அதை எதிர்த்து நீச்சல் அடித்து வருகின்றவர்கள். அதனாலதான் என்ன இருக்கு? உபத்திரவம் இருக்கிறது. இந்த உபத்திரவம் முடிஞ்சா போதும்பா, நான் நிம்மதியாயிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது முடிஞ்சா இன்னொன்னு என்ன செய்யும்? வரும். அதை எதிர்பாருங்கள்னு சொல்றாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அப்போ நான் இந்த பாடெல்லாம் சுமக்கிறது தான் அவருக்கு மகிமைன்னு அப்படியும் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அதை மேற்கொள்றது தான் அவருக்கு மகிமை. அதுல போராடிக்கிட்டு இருக்கிறது இல்ல. அதுல ஜெயம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, அதனால அழாதப்பான்னு அவர் சொல்லல. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திடன் கொள்ளுங்கள். இது ஒரு ஆலோசனை சொல்றாரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது ஆலோசனை இல்ல,
பக்கத்துல வந்து தட்டி கொடுத்து அழாதப்பா, பிரச்சனை இருக்கும், சரியாயிரும் அப்படிலாம் அவர் என்ன செய்யல, சொல்லல. டிடன் கொள்ளுங்கள், இட்ஸ் அ கமாண்ட். அது ஆலோசனை கிடையாது. என்ன செய்யணுமா, திடன் கொள்ளணுமா. பிரச்சனைக்கு மத்தியில எப்படி திடன் கொள்ள முடியும், உறுதியா இருக்கணுமா. ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு, நிச்சயத்தோட நம்ம அந்த உபத்திரவத்துல என்ன செய்யணுமா, இருக்கணும். சோர்ந்து போய் இல்ல, பலவீனமா இல்ல, இதுல தோத்து போயிருவனான்னு இல்ல, என்னால இத்தனை பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிக்க முடியும் அப்படி இல்ல. திடன் கொள்ளுங்கள். எவ்வளவு அன்பான ஆண்டவர் இல்லையா. இதை எப்படி நான் தப்புவிச்சு செல்லணும், எப்படி மேற்கொள்ளணும், அந்த வழிகளையும் கற்றுக் கொடுக்கிறார், அந்த பலனையும் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவராகவும் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தை உணர்வுகள் சொன்னால், உணர்வுகள் திடன் கொள்றதுக்கு ஒத்துழைத்தால், உன்னால திடன் கொள்ள முடியுமானால் நீ திடன் கொள்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் சரி, உணர்வுகள் என்ன சொன்னாலும் சரி, நீ ஜெயிக்கக்கூடிய வழி திடன் கொண்டால் மாத்திரமே என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இது ஒரு ஆலோசனை கிடையாது, இது ஒரு கட்டளை. திடன் கொள்றது அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். நான் உட்கார்ந்தே இருக்கிறது இல்ல, தைரியப்படுறது, உள்ள தைரியப்படுறது. ஒரு விசுவாசி உள்ளுக்குள் திடன் கொள்ளாமல் வெளியில் பலனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனையில நின்றுகிட்டு இருக்கலாம், எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதத்துக்கு கால தாமதம், ஏன் இதுல நான் விடுதலையை பார்க்க கால தாமதம், எனக்கு எப்போ இதுல கிருபை வெளிப்படும், இதுல எப்போ தயவு வெளிப்படும், நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு இண்டிகேஷன், இது ஒரு அறிகுறி. நீங்க உள்ள திடன் கொள்ளாமல் வெளியில அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நிறைய ஆதாரங்கள் இருக்கு. தாவீது கோலியாத், அங்க கோலியாத்தை பார்த்த உடனே சவுல் ராஜா, ராணுவ வீரர்கள் எல்லாரும் ஓடி ஒளிகிறாங்க. அவங்க எல்லாம் போர் பயிற்சி பெற்றவர்கள். ஆனா அந்த சமயத்துல தாவீது ராஜாவுக்கு 17 வயசுதான். அவர் அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை, இந்த பெலிஸ்தனை கொன்றால் என்ன கிடைக்கும். ஆனா ராணுவ வீரர்களும் ராஜாவும் என்ன செய்யறாங்க, பயந்து ஓடி ஒளிகிறாங்க. இத கேட்டா அந்த ராணுவ வீரர்களுக்கு என்ன தோணும், அதுதாங்க எலியாப் கேட்கிறார், தாவீது ராஜாவோட சகோதரன் கேட்கிறார், உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். இன்னும் சொல்ல போனா நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, உன்னோட திமிரல் எனக்கு தெரியும், நீ எவ்வளவு திமிர் இருந்தா நீ இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருப்ப. நம்ம பேசுற வழக்குல சொல்றதா அப்படிதான் அவர் கேட்டிருக்கணும். உன் கையில கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகளை நீ எங்க விட்டுட்டு வந்த. ஏன்னா ஏற்கனவே எலியாபுக்கு அவர் மேல கோபம், பொறாமை. அங்கு சாமுவேல் அபிஷேகம் செய்யும் பொழுது மற்ற 7 சகோதரர்களுக்கு முன்பாக தான் அங்கு தாவீது என்ன செய்கிறார், அபிஷேகம் பண்ணப்படுகிறார். மனிதர் பார்வையில் அங்கு குவாலிஃபைடா, தகுதியுள்ளவராக இருந்தது தாவீது இல்ல, யாருதான், எலியாப் அவருடைய சகோதரர்கள் தான். தேவன் என்னையே தேர்ந்தெடுக்கல, அவனை விட நான் என்ன குறைவு என்ற பொறாமை அவருக்கு நிச்சயம் என்ன செஞ்சிருக்கோம், இருந்திருக்கும். எப்பவுமே தாவீது அவர் கொத்திக்கிட்டே தான் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, இருந்திருப்பார். அந்த உபத்திரவத்தை அவர் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறார். ஆனாலும் அத காது கொடுத்தே அவர் கேட்கல. நான் எதுக்காக வந்தேன்னு உனக்கு தெரியாதா, ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல என்ன செய்யற, விட்டுருந்தாரு. விட்டுட்டு மறுபடியும் கேட்கிறார், இவனை கொன்னா எனக்கு என்ன கிடைக்கும். அவர் அந்த கோல்ல இருந்து தன்னோட கண்ணை அவர் என்ன செய்யல, எடுக்கவே இல்லை. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். அவருக்கு திடம் எங்கிருந்து வந்தது, தேவனிடம் இருந்து. அந்த பிரச்சனையே அவர் எப்படி பார்க்கிறார், அது ஒரு அரக்கனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள பிரச்சனையா அவர் என்ன செய்யல, பார்க்கல. இரு நாட்டுக்கு இடையே உள்ள போராக அவர் அதை என்ன செய்யல, பார்க்கல. தேவனுக்கும் அவரை அறியாத ஒருவருக்கும் இடையே உள்ள பிரச்சனை, தேவனுடைய சேனைக்கும் அவருடைய உடன்படிக்கையிலே இல்லாத ஒருவருக்கும் இடையே உள்ள பிரச்சனை. அவர் பார்க்கிற விதமே எப்படி இருக்கு,
தேவனை மையப்படுத்தி. இது நமக்கு நாலேஜ் லெவல்ல தெரியலாம், ஒரு அறிவு சார்ந்த விஷயமா நமக்கு புரிஞ்சிருக்கலாம். ஆனா அவரோட உறவுல இருக்கிற ஒருத்தங்க தான், ஆவியில பலப்பட்டு இருக்கிற ஒருத்தங்களால தான் சூழ்நிலையில அப்படி பார்க்க முடியும். அப்படி இல்லை என்றால் சூழ்நிலையில நமக்கு என்ன வரும்? சோர்வு வரும், பலவீனம் வரும். வார்த்தைலாம் சொல்லுது சரி, என்னால முடியலையே, ஒருவேளை என் பிரச்சனை ரொம்ப பெருசோ, அவரால சரி செய்ய முடியாத பிரச்சனை என்று உலகத்தில் ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்வு எந்த அளவுக்கு இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் நேராக முடியும். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. அந்த தேவ சமாதானம் அவரிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. உன் சோர்வை பார்க்காத, உன் பிரச்சனையை பார்க்காத, உன் குழப்பத்தை பார்க்காத, உன்னோட போராட்டத்தை பார்க்காத, உன்னை எதிர்த்து வருகிற மனிதர்களை பார்க்காதே. உன்னோட எதிரி மனிதர்கள் அல்ல. உனக்கு ஒரு போர் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போர் இல்லை. நமக்கு ஒரே எதிராளி பிசாசானவன். அவன்தான் நமக்கு எதிராளி. நம்ம எதிர்த்து வருகிறவர்களை நம்ம உள்ள திடன் கொண்டிருந்தாதான் மன்னிக்க முடியும். நம்ம எதிர்த்து வருகிறவர்களை உள்ள நம்ம திடன் கொண்டிருந்தாதான் நேசிச்சு அன்பு செய்ய முடியும். அப்பொழுதுதான் திருடன் என்ன செய்வான்? ஓடி போவான். அந்த உள்ள நம்ம திடன் கொள்ளாம அந்த பிரச்சனைகளை நம்ம என்ன செய்ய முடியாது? ஆவிக்கேற்ற பிரகாரமாக எதிர்கொள்ள முடியாது. நம்முடைய மனித பலத்தோடு நம்ம எதிர்கொள்ள போய் தான் நமக்கு சோர்வு வருது. அதை விட்டு விடுகிறோம். என்னால இது முடியல. அந்த பிரச்சனைகளை நம்ம தோள்ல தூக்கி வச்சு சுமந்து கொள்ளுகிறோம். அந்த உபத்திரவங்களை இந்த சைடு ஒரு 4 உபத்திரவம், இந்த சைடு ஒரு 4 உபத்திரவம் என்ன செஞ்சிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். நம்மை அவர் சுமக்க சொல்லல. நீ திடன் கொள், என்னுடைய வல்லமையை நான் தந்திருக்கிறேன். எதை சொல்லி அவர் திடன் கொள்ள சொல்லுகிறார்? அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையில் அந்த வல்லமை இருக்கிறது. நாம எப்படி சரீரம் பலத்தை பெற்றுக்கொள்றதற்கு நம்ம சாப்பாடு சாப்பிடுறோமோ, உணவு சாப்பிடுகிறோமோ, அது போல அவருடைய வார்த்தைய நம்ம உட்கொள்ள அந்த திடம் என்ன செஞ்சிரும்? வர ஆரம்பிச்சிரும். தாவீது ராஜா அங்க கோலியாத்தை பார்த்த மாதிரி நாமளும் சூழ்நிலைகளை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையின் அதிகாரம் தான் சிலுவையில் உரிந்து கொள்ளப்பட்டாயிற்றே. இது எப்படி என்கிட்ட இருக்க முடியும்? கேட்கும் பொழுது சாத்தான் என்ன செஞ்சிருவா? ஓடி போயிருவா. உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்கள் அவங்க உங்களோட எதிரிகள் அல்ல. நீங்க உள்ள திடன் கொள்ளும் பொழுது அவர்களை உங்களால் மன்னிக்க முடியும், அவங்களுக்கு நீங்க நன்மை செய்ய முடியும். இதை செய்யும் பொழுது அங்கு கிறிஸ்து வெளிப்படுவார். உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் உங்களுக்கு சமாதானமாக மாறுவார்கள். எந்த இடத்துல நீங்க தாழ்த்தப்படுறீங்களோ, எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்படுறீங்களோ, எந்த இடத்துல நீங்க தள்ளப்படுறீங்களோ, அந்த இடத்துல உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனா ஒன்றுதான் கேட்கிறார், யுத்தத்தை நீ செய்யாத, யுத்தத்தை என்ன செய்? என் கையில் கொடு. திடன் கொள். அந்த திடன் கொள்ற இடம் தான் நம்ம யுத்தத்தை அவர் கையில கொடுக்கிற இடம். நம்ம திடன் கொள்ளலன்னா நம்ம பலத்துல, நம்ம மாம்சீக பலத்துல, அந்த சோர்வுக்குள்ளையும் அந்த குழப்பத்திலையும் அந்த பயத்திலையும் அழுகையிலையும் போகும்போது நாம சுமந்துகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். பிரச்சனைக்கு மத்தியில தாவீது ராஜா போல இப்படி கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா, சமாதானத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யுத்தத்தை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திடன் கொள், உறுதியாக இரு, தைரியமாய் இரு. என்னோட பலத்தை நீ பெற்றுக்கொள், என் சமாதானத்தில் இரு. ஏன் அப்படி சொல்றாரு? நான் உலகத்தை ஜெயித்தேன். சும்மா இருக்க சொல்லல, உனக்காக நான் அதை என்ன செஞ்சுட்டேன்? செஞ்சு முடிச்சிட்டேன். அப்ப உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீ என்ன செய்ய? திடன் கொள், என்னில் திடன் கொள். ஏன் திடன் கொள்ள சொல்றாரு? இந்த யுத்தத்தை ஏற்கனவே நான் சிலுவையில் என்ன செஞ்சுட்டேன்? செஞ்சு முடிச்சிட்டேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் மாம்சத்தையும் ஜெயித்திருக்கிறார்,
உலகத்தையும் ஜெயித்திருக்கிறார், பிசாசையும் என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்திருக்கிறார். இந்த மூன்றுமே நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த மூன்றுமே நம்மீது அதிகாரம் கிடையாது. நம்ம ஆவியில திடன் கொள்ளும் போது அந்த விடுதலையை நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வாசிக்கலாம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த ஜெயித்தேன் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில, எபிரேய மொழியில எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, நடந்து முடிஞ்ச ஒரு செயல், ஆனா அதோட பலனை நம்ம இப்பவும் அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உதாரணம், நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு. இது நடந்து முடிஞ்ச ஒரு செயல். எப்போ அடைஞ்சது? 1947. அதோட பலனை இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இனி பிறக்க போற சந்ததியும் என்ன செய்யும்? அனுபவிக்கும். அது போல அந்த ஜெயித்தேன்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில இந்த அர்த்தத்துல உள்ள வார்த்தை போடப்பட்டிருக்கு. அவர் சிலுவையில் ஜெயித்து முடித்து விட்டார். அதன் பலனை நம்ம இப்பொழுது என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவர் சொல்றாரு, நீ திடன் கொள், என்னில் நீ திடன் கொள். ஓ சார்புல உனக்காக நான் அதை என்ன செஞ்சுட்டேன்? செய்து முடித்து விட்டேன். சாத்தானுக்கு மனிதர்கள் மேல இருந்த அதிகாரம் சிலுவையில் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல டீத்ரோன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனோட சிம்மாசனத்துல இருந்து அவன் என்ன செஞ்சுட்டான்? தள்ளப்பட்டு விட்டான். நம்ம மேல அவனுக்கு ஆளுகை செய்ய முடியாது. பாவமும் நம்மளை என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. அந்த மரணத்தின் கூர் அங்க சிலுவையில என்ன செய்யப்பட்டாச்சு? உடைக்கப்பட்டாச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எபேசியர் 1:19, 20, 21. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் ஜெபிக்கிறாரு, நமக்காக தான் ஜெபிச்சிருக்கிறார். என்ன ஜெபிச்சிருக்கிறார் அப்படின்னா, நாம ஒருத்தங்களுக்கு ஜெபிக்கணும்னா என்ன சொல்லி ஜெபிப்போம்? அவங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், என்னெல்லாம் குறைகள் இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யணும்? சந்திக்கப்படணும். நம்முடைய ஜெபம் இப்படி இருக்கும் இல்லையா? பவுலோட ஜெபம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மேன்மையான மகத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அவர் என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயமும் பிரகாசமுள்ள மனக்கண்களும் வேண்டும். அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஜெபித்திருக்கிறார். நம்முடைய ஜெபமும் இதுவாக மாறும்போது உங்க ஆசீர்வாதங்கள் பின்னாடியே என்ன செய்யும்? வரும். நீங்க என்னெல்லாம் கொடுத்திருக்கிறீங்க, உடைய மகத்துவத்தை அவங்க அறிந்து கொள்ளணும். மேன்மையான மகத்துவம் சிலுவையில் என்ன செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது, இந்த மண் பாண்டத்தில் என்ன பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார். உலகத்தையே படைத்தவர் எங்கதான் இருக்கிறார்? நமக்குள்ளதான் இருக்கிறார். இத பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணுமா? அவர் ஜெயித்த வெற்றி
நம் பெயரில் ஜெயித்த வெற்றி. எனக்கு இதை வாசிக்கும் போது என்ன ஞாபகம் வந்ததுன்னா, ஸ்கூல் அதுலலாம் ஒரு பொருள் கொடுத்தா ஒவ்வொரு பேர் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம பேருக்குரியதை போய் என்ன செய்வோம், எடுப்போம். நோட்டா இருக்கட்டும், அவங்க ஏதாவது நமக்கு கொடுக்குற பொருளா இருக்கட்டும். அது போல சிலுவையில் நம்ம பெயரை போட்டு அங்க வெற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. உங்க ஒவ்வொருத்தருடைய பெயரும் அந்த வெற்றியில் எழுதப்பட்டிருக்கு. அது நம்முடையது, அது உங்களுடையது. நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், அது என்னுடையது, என்னுடைய வெற்றி. ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. எப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்களோ, எப்பொழுது அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் வைத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய விசுவாசத்தை அவர் ஹானர் பண்றாரு, அது அவர் மரியாதை கொடுக்கிறாரு. உங்க விசுவாசத்துக்கு ஒரு ரிவார்டு கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் ஆன இடம், அவர் நின்ற இடம், அவர் அடிப்பட்ட இடம், அவர் ஏற்றுக்கொண்ட மரணத்தின் பாதை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, அவர் உயிர் தெழுந்தது. ஒவ்வொரு இடத்திலையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏன்னா தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். இததான் பவுல் சொல்றாரு, நம்ம என்ன இடத்துல வைத்திருக்கிறார், நமக்கு என்ன செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது, நமக்குள் யார் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் என்ன, அந்த மேன்மையான மகத்துவம் என்ன, புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவங்களுக்கு கொடுங்க. நமக்காக பவுல் என்ன செஞ்சிட்டாரு, ஜெபிச்சிட்டாரு. நமக்கு தேவை என்னதுதான், பிரகாசம் உள்ள மனக்கண்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களுடைய பெயரில் நான் ஏற்கனவே வெற்றியை நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில நம்மை திடன் கொள்ள சொல்லுகிறார். இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில நம்முடைய வெற்றியை அவர் நினைவு கூற சொல்லுகிறார். நம்ம வெற்றிக்காக போராடுறவங்க இல்ல, வெற்றியிலிருந்து போராடுகிறவர்கள். இந்த வெற்றி நமக்கான வெற்றி. இன்னைக்கு என்ன சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அதுல ஜெயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் அதை தான் சொல்லுது. நமக்கு பெற்றுக்கொள்ள தெரியாம இருக்கலாம், நம்ம சோர்ந்து போய் விட்டுறலாம். ஆனா உங்க அக்கௌண்ட்ல அந்த வெற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டாச்சு. நீங்க எந்த அளவுக்கு திடன் கொள்றீங்களோ, எந்த அளவுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை பாக்குறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த வெற்றியை நீங்க என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அப்போஸ்தலர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. கப்பல்ல போறாரு பவுல், போறாரு, ஒரு பெரிய புயல் வருது. கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாருமே மரணத்துக்கு ஏதுவான புயல் சொல்லி பயந்து கப்பல்ல உள்ள எல்லா பொருளையும் தூக்கி கடல்ல போடுறாங்க. பவுல் எழும்பி, திடன் கொள்ளுங்கள், உங்க பொருள் சேதமே அல்லாமல் உங்களுக்கு என்ன வராது, உயிர் சேதம் வராது. அந்த வெற்றி அவருக்கு தெரிகிறது. அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவர் பெற்றிருந்தார். அதுதான் வித்தியாசம். அவர் அப்போஸ்தலன் அப்படிங்கிறதுனால இல்ல, அவருக்கு ஒரு விசேஷித்த ஆவிங்கிறதுனால இல்ல. ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறோம். உங்க வாழ்வை நீங்கள் ஆளுகிறவர்களாக, உங்க சூழ்நிலைகளை நீங்கள் ஆளுகிறவர்களாக, மக்களை தேவனிடத்தில் கூட்டி வரக்கூடிய ஆசாரியர்களாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த ரோல் இருக்கு. அது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம்தான், அழைப்பு உள்ளவங்களுக்கு மாத்திரம்தான் இல்ல. விசுவாசி அந்த அழைப்பை தெரியாமல் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் அவரை வெளிப்படுத்துவதுதான் உங்களுடைய திட்டம். ஆனா நம்ம எங்க இருந்துகிட்டு இருக்கிறோம், எதிரியின் கோட்டையில். எதிரியோட நோக்கம் என்ன, தேவனுடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் செயல்படுத்த விடக்கூடாது. நம்ம எல்லாம் அவருடைய பார்வையில் எதிரிகள். ஏன்னா நம்ம யாரு, தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சாயலை பெற்றவர்கள். அவர் எந்த அளவுக்கு அன்பு செய்தால், அடிமையின் கோலம் எடுத்து அவருடைய கையிலிருந்து நம்மை மீட்டு அவருடைய இயல்பையே நம்மை கொடுத்து, அவர் நாமத்தை கொடுத்து, அவர் நம்மை தனியாக விடவில்லை, அவரே நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சாத்தானுக்கு நம்மளை பார்த்தா கோபம் வருமா, வராதா? நிச்சயமா வரும். அவருடைய முதல் டார்கெட் நாமளா தான் இருப்போம். ஆனா நற்செய்தி என்ன, நம்ம தோத்து போக மாட்டோம், நம்ம கீழே விழ மாட்டோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை, மனம் முறிந்தும் போவது இல்லை. வார்த்தை சொல்லுது, நம்மை அவர் கீழே விழ விட மாட்டார்.
ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். ஏன்னா அவர் நமக்கு அரணாக, நமக்கு கோட்டையாக, அடைக்கலமாக, துருகமாக, நமக்கு பலனாக, நமக்கு ரட்சிப்பாக, நமக்கு வெளிச்சமாக, நம்முடைய நீதியாக, நம்முடைய நியாயமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, நான் உங்களை அனாதையாக என்ன செய்யல, விடல. எப்பேற்பட்ட தேவன் இல்லையா? அவரை துதிச்சு பாடுறதுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. பவுல் சொன்னது போல அவர் என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறத தெரிந்து கொள்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். ஒரு விசுவாசியோட ஆவியில அவர்கள் கை கட்டப்பட்டு இருக்கு. அவரை செயல்பட விடாம நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வைத்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலும், நம் சரீரத்திலும், நம் வாழ்விலும், நம்ம மூலமாக மற்றவரிடத்திலையும் அவர் செயல்பட காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்களும் நானும் தேவை. நம் மூலம்தான் அவர் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். பார்த்து பார்த்து நம்மை வணைந்திருக்கிறார். எப்படி நம்ம ஒரு பொருளை, பிடிச்ச பொருளை பார்த்து பார்த்து செய்வோம் இல்லையா? அது போல ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து என்ன செய்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். அவருடைய மாஸ்டர் பீஸாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் யூனிக் தான். ஒருவரை போல் இன்னொருத்தர் அவர் என்ன செய்யல, படைக்கல. இந்த பாத்திரம் நான் பயன்பட எனக்கு உதவாதா? இது என்ன நான் பயன்பட உதவாதா? ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர்கள் இதை அறிந்திருந்தனர். அது மாத்திரம் இல்ல, அந்த கப்பர் சேதத்திலிருந்து தப்பிச்சு ஒரு தீவுக்கு போறாரு. அங்க போய் குளிர் காய்கிறதுக்காக விறகு மூட்டுறாங்க. அதுல உள்ள ஒரு பாம்பு அவரை என்ன செஞ்சது? கடிச்சது. சாத்தான் பின்னாடி என்ன செய்யறான்? போறான். ஏன்னா அங்கேயும் போனா அவர் சுவிசேஷம் சொல்லிடுவாருன்னு அவனுக்கு என்ன செய்யும்? தெரியும். பவுலுக்கு தெரியும். சாத்தானை அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஜெயித்துட்டாரு. இந்த பாம்போட விஷயம் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அவன் கொடுக்கிற தந்திரங்கள் எதுவும் என்னிடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அது அறிந்திருந்ததினால் இப்படி தட்டி விட்டுட்டு பிரீச் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். என்ன நடந்தது தெரியுமா? அந்த தீவுல உள்ள எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு, அந்த தீவோட தலைவன் அங்க பிரீச் பண்ற போதகரா என்ன செஞ்சிட்டாரு? மாறிவிட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள், நமக்கு ஜெயம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மாம்சத்தின் மீது ஜெயம், பிசாசின் மீது ஜெயம், உபத்திரவங்களின் மீது ஜெயம், உலகத்தின் மீது ஜெயம். ஒரு தீமையான காரியத்தை பார்த்தா பிசாசுன்னு நமக்கு தெரிஞ்சிருது. ஆனா இச்சிக்கப்படத்தக்க விதமாக உலக அடையாளத்தோடு வரும்போது நமக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல, ஏமாந்து போயிடுறோம். அப்புறம் ரொம்ப தூரம் போய் ஒரு யூ டர்ன் போட்டுதான் அவர்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வந்துகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். இந்த வெற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை இன்னைய வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தினம் தினம் நம்ம சுவாசிக்கிற சுவாசமே கிருபை தான். நம்ம நின்று கொண்டிருக்கிறது அவருடைய கிருபை தான். அவருடைய பலம், நம்ம பார்க்கிறது, நம்ம நிற்கிறது, நம்ம பேசுறது, நம்ம செயல்படுறது ஒன்றொன்றும் அவருடைய கிருபை. அவர் ஈவாக தந்த அவருடைய வாழ்வு ஒவ்வொன்றிலையும் அவருடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியை இப்ப வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அனுபவிக்கிறோம். கொஞ்சமா அனுபவிக்கிறோம், அதை முழுவதுமாக அனுபவிக்க சொல்லுகிறார். எல்லா காரியத்திலையும் அனுபவிக்க சொல்லுகிறார். எதிர்பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை உண்டு. ஆனா பிசாசு கொடுக்கிற பிரச்சனையில நீங்க என்ன செய்யாதீங்க? சமக்காதீங்க, எதிர்த்து நில்லுங்க. 2 நாளாகமம் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான்.
இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. இதுல உங்க பேரை போட்டுக்கோங்க. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இப்ப நம்ம சும்மா இருந்தா போதுமானா? நிச்சயமாக. ஆனா ஒரு வேலை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த பகுதியை நாம செய்யணும். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதுதான் திடன் கொள்ள சொல்றது. அவருடைய வல்லமையில நம்ம பலப்பட நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய ஆவி திடன் கொள்ளுகிறது. அந்த ஆவி திடன் கொள்ள நம்முடைய சிந்தனை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுது. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் போது யுத்தம் கர்த்தருடையதாக மாறுகிறது. நம்ம தரித்து நின்று அவர் செய்யற ரட்சிப்பை நம்ம பார்த்தா மட்டும் போதும். ரட்சிப்புங்கிறது அவரை நம்ம ரட்சகரா ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, நம்ம ஒவ்வொரு செயல்கள்லையும் அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்த, ரட்சிப்பின் பலனை அனுபவிக்க, அந்த நன்மைகளை கொடுக்க, அதை நிறைவேற்ற அவர் நமக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய வேலை அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வது. நேரம் இல்லைன்னு சொல்றது இல்லை. எல்லாருக்கும் வேலை இருக்கும். வேலைகளுக்கு மத்தியில் அவரை முதன்மைப்படுத்த, அவரை முக்கியப்படுத்த, அவரை மையப்படுத்த, அவரோடு இணைந்த ஒரு ஓட்டம். இதை செய்ய செய்ய அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்றது, அவருடைய வார்த்தையை உட்கொள்றது, அதுல பலப்படுறது, அவர் வார்த்தையை பேசுறது, விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொள்றது. இப்படிதான் நம்மை எதிர்கொள்ள சொல்லுகிறார். தினமும் காலையில எழுந்த உடனே கிளம்பி வெளியில வர்றோம் இல்லையா? அது போல இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு தான் உலகத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது யுத்தம் கர்த்தருடையதா மாறும். அந்த வெற்றியில தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நிக்கிறோம். தாவீது ராஜா அதை தான் சொல்றாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவரை விட ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவருக்கு வெளிப்புறந்த அபிஷேகம். எப்பொழுதாவதுதான் அந்த அபிஷேகம் நமக்கு உள்ள நம்முடைய ஆவி அவருடைய ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளான ஆவியில் தேவன் என்றென்றைக்குமாக ஆவியானவராக என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். சிறந்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் உபத்திரவங்களுக்கு நடுவிலே நான் நடந்தாலும், இந்த இடத்துல நான் வாழ போறது இல்லை, நான் அதை கடந்து போகிறேன். அதுல நான் அமிழ்ந்து போக போறது இல்லை, ஜஸ்ட் நான் அதை கிராஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு அவருடைய வார்த்தையும் ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 23 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அடுத்த வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. நீங்க இன்னைக்கு ஒரு நோய்ங்கிற ஒரு இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பந்தியில சுகம் இருக்கிறது. ஒரு பிரச்சனை, எனக்கு சமாதானம் இல்லைன்னு ஒரு போராட்டத்துல நின்று கொண்டிருந்தீங்கன்னா உங்க பந்தியில அங்க சுகம் சமாதானம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த வெற்றியில தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார். நம்ம முன்னாடி அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. நம்ம பிரச்சனையில சோர்ந்தும் போகலாம், அந்த பந்தியில உட்கார்ந்து அதை என்ன செஞ்சு கொள்ளலாம்? எடுத்தும்
எடுத்துக்கொண்டு அதை அனுபவிக்கவும் செய்யலாம். நம்ம அனுபவித்து அதை பிறருக்கும் அந்த அனுபவத்தை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதை அவர் அரியணையில உட்கார்ந்து சொல்லல, சவுலுக்கு பயந்து ஓடி ஒளியும் பொழுது கெபியில மலை காடுகளுக்குள்ள உட்கார்ந்து சொன்னது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவருக்கும் அவர் கூட இருந்தவங்களுக்கும் அடுத்த வேளை சாப்பாடு எங்க இருந்து வரும்னு அவருக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா அவர் திடன் கொண்டிருந்தார். அதனாலதான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய ஆவியினால நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய தலை அவருடைய எண்ணெயினால என்ன செய்யப்பட்டாச்சு? அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. சத்துருவுக்கு முன்பாக நமக்கு ஒரு பெரிய பந்தி ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சுகம், சமாதானம், சந்தோஷம், விடுதலை, ஆசீர்வாதம், தேவ வாழ்வு, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய உறவு எல்லாம் பந்தியில இருக்கு. அந்த வெற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3 விஷயங்கள் பார்த்தோம். உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு. 2வது திடன் கொள்ளுங்கள். 3வது பிரச்சனைகளுக்கு மத்தியில நமக்கு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எப்பேற்பட்ட தெய்வத்தை நாங்கள் தந்தையாக, தகப்பனாக பெற்றிருக்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளையாக எங்களை நீர் மாற்றி உம்முடைய உறவிற்குள் ஒரு குடும்பமாக எங்களை நீர் ஏற்றுக் கொண்டிருக்கிறீர். என்றென்றைக்குமாக தேற்றரவாளனாக எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்களை தேற்றுகிறவராக, எங்களை வழி நடத்துகிறவராக, எங்களுக்கு ஆலோசனை சொல்பவராக, எங்களை கரங்களை பிடித்து எங்கள் பாதைகளை செவ்வை பண்ணுகிறவராக, எங்களை பலப்படுத்துகிறவராக, நன்மையான திட்டத்துக்கு நேராக எங்களை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறீரப்பா. எங்களை நடத்தி செல்லுகிறீர் தகப்பனே. உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நீ வலது புறமோ இடது புறமோ சாயாத படிக்கு நீ போகிற பாதை இதுவே என்று எங்களுக்குள் இருந்து நீ சொல்லி கொண்டிருக்கிறீரப்பா. உடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைக்கிறோம். உடைய வார்த்தையினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இருக்கிறோம், அசைகிறோம் தகப்பனே. உடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. உடைய வழிகளுக்காக நன்றி. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, அதை எதிர்பாருங்கள். ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். இதுல நீங்க தோற்று போக மாட்டீர்கள். நீங்க இதுல சோர்ந்து போக வேண்டாம். இது ஆறுதல் இல்ல, இது என்னுடைய கட்டளை என்று இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. திடன் கொள்ள சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உள்ளே திடன் கொள்ளும் பொழுது வெளியே உம்முடைய வல்லமையை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பார்க்கிறோம். யுத்தம் கர்த்தருடையதாக மாறுகிறது. நாங்கள் தரித்து நின்று நீர் எங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை எங்களை பார்க்க சொல்லுகிறீர். நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று எங்களை அறிந்து கொள்ள சொல்லுகிறீர். கர்த்தரிலும் உம்முடைய சத்துவத்தின் வல்லமையிலும் எங்களை பலப்பட சொல்லுகிறீரப்பா. உடைய வார்த்தையை கொண்டு ஆவியானவரின் உதவியோடு அப்பா அந்த வெற்றியை சொந்தமாக்கி கொள்ள சொல்லுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. அவங்க மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. அவங்க ஆவியில் பலன் கொள்ளுகிறதற்காய் நன்றி அப்பா. அவங்க சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில, அவங்க குடும்பத்துல என்ன கட்டுகளோடு இருக்கிறாங்களோ, பிசாசு கொடுக்கின்ற பாவ கட்டுகள், நோயின் கட்டுகள், சாப கட்டுகள், வறுமையின் கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ ஆசீர்வாதத்தை, தேவ வாழ்வை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் சரீரத்திலையும் வாழ்விலும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்கிறேன். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து உங்கள் முன் செல்கிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.